வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் இரட்டை வேடத்துல நடிச்சு வெளிவந்திருக்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தோட விமர்சனம். ஒரு மல்டி ஸ்டாரர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த படத்துல பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, மோகன்னு பல 90s நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. விஜயும் பல தமிழ் சினிமா நடிகர்களை போல அரசியல் பிரவேசம் செய்யற இந்த நேரத்துல வெளிவந்திருக்கிற இந்த படம் எப்படி இருக்குன்னு மேல பார்ப்போம். படத்தை ஒரு மசாலா ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு வச்சுக்கலாம். படத்தோட ஆரம்பத்துல விஜய், பிரசாந்த், பிரபுதேவா எல்லாரும் ஒரு ஆன்டி டெரரிசம் ஃபோர்ஸ்ல ராவுக்கு கீழே வேலை செய்யறதா காட்டுறாங்க. இவங்களோட பாஸ் மேனன் மோகன் தான் இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இவர் தேச துரோகம் செஞ்சுட்டு ஏதோ யுரேனியத்தை கடத்தி ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போறதா காட்டுறாங்க. அதை துரத்தி பிடிச்சி அந்த யுரேனியத்தை மீட்டு மேனனையும் போட்டு தள்ளிடுறாங்க விஜயும் அவங்களோட டீம் மெம்பர்ஸும். விஜய்க்கு ஒரு மனைவி ஸ்னேகா இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு 5 வயசுல ஒரு மகன் ஜீவன். ஒரு முறை வேலை விஷயமா பேங்காக்கு போகும்பொழுது மனைவியும் மகனையும் விஜய் கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு கூட்டம் ஏதோ காரணத்துக்காக இவங்கள துரத்துது. அங்க நடக்கிற சண்டையில இவரோட 5 வயசு மகன் கார் விபத்துல சிக்கி இறந்து போயிடுறாரு. கதை பல வருடங்கள் கழிச்சு நகருது. விஜய் சாதாரணமான ஒரு டெஸ்க் ஜாப் பார்த்துட்டு இருக்காரு. மனைவியும் மகளையும் பிரிஞ்சு வாழறாரு. அப்போ ஏதோ காரணத்துக்காக இவரை திடீர்னு ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க கவர்மெண்ட்ல. அங்க இவரை போலவே இருக்கிற தன் மகனை அடையாளம் கண்டுபிடிச்சு சென்னைக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. இதன் பிறகு பல சம்பவங்கள் நடக்குது. இவருடைய இப்போதைய பாஸ் நசீர் ஜெயராம் தான் இந்த வேஷத்துல நடிச்சிருக்காரு. அவரை யாரோ இவரோட கண்ணு முன்னாடியே கொலை செஞ்சிடுறாங்க. பிறகு இன்னொரு பழைய டீம் மெம்பரையும் அவங்க சாகடிச்சிடுறாங்க. இதெல்லாம் யாரு எதுக்காக செய்யறாங்க, இதெல்லாம் எப்படி விஜய் சமாளிச்சு எதிரிங்களோட சதியை எப்படி முறியடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. கதையில மெயினா பார்த்தா எந்த லாஜிக்கும் கிடையாது. எது வேணாலும் நடக்கும், யாரு எது வேணாலும் செய்வாங்க, ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் படம் முழுக்க காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. வில்லன் எதுக்காக அந்த யுரேனியத்தை கடத்தினா அப்படிங்கிறதுலேருந்து விஜய் எதுக்காக தாய்லாந்துக்கு குடும்பத்தோட போறாரு, ரஷ்யா எதுக்காக போறாரு, கடைசியில வில்லன் எதுக்காக அவ்வளவு பேரை போட்டு தள்ளுறதுக்காக பாம்பு வச்சிருக்கான் அப்படிங்கிற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே சரியான காரணத்தை எழுதக்கூட டைரக்டர் முயற்சியே செய்யல. அதான் விஜய் இருக்காரு, அவர் இருந்துட்டா போகணும், மக்கள்லாம் அவ்வளோவா கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. பல காட்சிகளும் வேற பல பல படங்கள்ல பார்த்த ஞாபகத்தை நமக்கு ஏற்படுத்துது. புதுமையா கதையிலையோ காட்சிகள்லையோ எதுவுமே இல்லை. ரொம்பவே ப்ரெடிக்டபிளா ஃப்ளாட்டா இருக்கக்கூடிய ஒரு கதை இது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 4-5 ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே அவ்வளவா எடுபடவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல படம் இதனால ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வேற ஓடுற படம் இது. படத்துல பல ஸ்டண்ட் காட்சிகள், ஆனா இதுலயும் எந்த புதுமையுமே இல்ல. ஸ்டண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சுமார் ரகம்தான். கோரியோகிராஃபி, படமாக்கப்பட்ட விதம் எதுலயும் எந்த புதுமையும் இல்ல. அதனால ஆக்ஷன் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படம் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் உங்களுக்கு. ஒரு கேள்வி, 80 கிலோமீட்டர் வேகத்துல ரயில் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இந்த காட்சி நடக்குது. மொத்தத்தையும் ஒரு ஸ்னைப்பர் ஒரே இடத்துல உட்காந்து எப்படி அத்தனையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஸ்கோப் வழியா? ஒன்றும் புரியல போங்க. யுவனோட இசை ரொம்பவே சுமார் தான். பாடல்களும் ரொம்ப ஜெனரிக். டான்ஸ் மூமெண்ட்ஸும் எதுவுமே புதுசாலாம் இல்லை. தியேட்டர்ல முக்காவாசி விஜய் ஃபேன்ஸ் தான். ஆனாலும் அவர் சில அரசியல் கலந்த அந்த பஞ்ச் டயலாக்ஸ் பேசும்பொழுது மட்டும்தான் அவங்கெல்லாம் ரொம்பவே விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணாங்களே தவிர டான்ஸு ஃபைட்டுகள்லாம் பெருசா வரவேற்பெல்லாம் ஒன்றும் இல்லை. த்ரிஷா வந்து ஒரு 4-5 ஸ்டெப்பு போட்டும் ஒன்றும் பெருசா களை கட்டவே இல்லை. இன்னொரு பெரிய நெகட்டிவ் கதாபாத்திரத்தோட வடிவமைப்பு. ரொம்பவே சொதப்பி இருக்கிறது மகனா வர விஜயோட ரோல் தான். என்ன நினைச்சு இந்த மாதிரியான ஒரு ரோலை டைரக்டர் எழுதியிருக்காருன்னு எனக்கு புரியவே இல்லை. ரொம்பவே இம்மெச்சூரான, கிட்டத்தட்ட கேரிகேச்சரிஷான ஒரு பாத்திரம். இதே போலதான் மெயின் வில்லன் மேனனோட பாத்திரமும்.
இவங்களோட மோட்டிவேஷன்ஸ், ஏன் இந்த வேலைகள்லாம் இவங்க செய்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணும் சரியா ஒரு லாஜிக்கா சொல்லப்படவே இல்ல. இது டைரக்டரோட ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். நான் பார்த்த வரைக்கும் வெங்கட் பிரபுவோட படங்கள்லாம் இப்படிதான் இருக்கு. சில படங்கள் வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். சில படங்கள் பயங்கரமா சொதப்பும். இந்த 2த்தையுமே எடுத்தது ஒரே டைரக்டரா அப்படிங்கிறது நம்மளால நம்பவே முடியாது. கடைசியா நடிப்பு அப்படின்னு பார்த்தாக்கா, விஜய் மட்டும் இல்ல, எல்லாருமே பெரிய நடிகர்கள் கொடுத்த பாத்திரத்த நீட்டாவே நடிச்சு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்த அப்போ பார்க்கலாமா வேணாமான்னா, ரொம்பவே லெங்தியான, போரிங்கான ஒரு படம் இது. வேணும்னா ஓடிடில ரிலீஸ் ஆன பிறகு பார்த்துக்கங்க. அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். ஹார்ட்கோர் விஜய் ஃபேன்ஸா இருந்தா கூட, அவங்களுக்கு கூட பெருசா ஒர்க் அவுட் ஆகாத ஒரு படம் தான் இது. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.